நாளைக்கு மகா சிவராத்திரிக்கு காலையில் 6 மணிக்கு முன்னாடியே விளக்கு ஏற்றிட்டு பூ வில்வத்தால் சிவன் அலங்காரம் பண்ணிவிட்டு லிங்காஷ்டகம் சிவபுராணம்லாம் படித்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். நிறைய பேர் முழு நாள் விரதம் இருப்பாங்க. முடியல அப்படின்ட்டா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஒரு சில பேர் ஒரு பொழுது அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதாவது மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு ராத்திரி பழத்தோடு நிறுத்திடுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் கண்ணு முடிக்கிறது ரொம்ப விசேஷம். 6 மணிக்கு முன்னாடி அப்பவும் விளக்கு ஏற்றிடணும் அடுத்த நாளைக்கு. அதே மாதிரி 12:30 மணிலேருந்து 1:30 மணி, அதாவது விடிகாலையில் 12:30லேருந்து 1:30ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நேரம். நம்ம கேட்ட வரம் கிடைக்கிற ஒரு நேரம் அது. கோவிலில் 4 கால பூஜை நடக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்ட்டு முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வெல்லம் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அன்றைக்கி நான்வெஜ்ஜு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம். சாதம் பருப்பு மோர் குழம்பு இந்த மாதிரி கேரட்டு இல்லை வெண்டைக்காய் பொரியல் இப்படி தான் இருக்கும் சாப்பாடு. அப்படி தான் நான் செய்கிறது வருஷம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன்கிட்ட என்ன வேண்டுமோ அது நமக்கு வரமாக கிடைக்குங்கிறது நம்பிக்கை. கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது வேறு எதுவும் கிடையாது. நம்பிக்கையோடு அன்போடு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான்.